அனைவருக்கும் வணக்கம். நாக்பூர் வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க. வந்து வரோன்னு சொல்லிட்டு வீடியோ போட முடியல. ஏன்னா வரும்போது செம்ம டயர்டு, வீடியோவே போடல. வந்ததுக்கப்புறம் வந்து டிப்ரெஷன் மோடுக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட 100ங்கிறத தாண்டி 200 தாண்டி போயிடுச்சு. அவ்வளோ டிப்ரெஷன் வந்து ஒரு 4 நாள் அப்படி போச்சு. படிப்பு, தம்பியோட ஸ்கூலு, தொழில்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போச்சா. அதெல்லாம் விட ஒன்று பத்தாவது இன்னொன்று என்னென்னா தண்ணி டிப்ரெஷன். நாக்பூரில் நாங்கள் வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சாங்க. நம்ம வந்து இங்கே 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்தில் ஒரு நாள் தண்ணி பிரச்சனை வந்து தண்ணி இல்லைங்கிறனால வந்து போரில் தண்ணி இல்லைங்கிற பிரச்சனைலாம் வரல. இடையில வேணால் ஒரு போர் வந்து ரிப்பேர் ஆகி அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை வந்திருக்குது. ஆப்போசிட்டில் போயிட்டு வீட்டில் போய் தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் போரில் தண்ணியே இல்லாத நிலமையில 8 வருஷத்தில் ஒரு நாள் வந்ததில்லை. இன்னும் கரெக்டாக நிச்சய தேதி ஒன்றா லாஸ்ட் எண்டில் தான் மழை வரும். மழை வர வரைக்கும் தண்ணி பிரச்சனை இருக்குது. கரெக்டாக நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா போட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு மோட்டர் ஓடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் நின்று போச்சுங்க தண்ணி. ஒரு 1/2 மணி நேரம் தான் தண்ணி ஓடுது, மோட்டர் தண்ணி வருது. அதுலேயும் எங்கள் வீட்டில் எங்கள் பில்டிங்கில் இருக்கிற கிளவியோட பெரிய தொல்லை. வர பாதி தண்ணி அதில் ரோட்லேயே பாதி வேஸ்ட் பண்ணிடுறாங்க. கடைசியில் பார்த்தா அண்டா குண்டா இங்கே பாருங்க, வடச்சட்டி எல்லாம் வாங்கி தண்ணி கூட வாங்கி குடிச்சுக்கலாங்க. இங்கே பாருங்க, வீட்டில் என்னென்ன பாத்திரம் இருக்கோ எல்லா பாத்திரத்துலையும் லைனாக. இப்போ வந்து நம்ம ஊரில் மழை வந்தால் அண்டா குண்டா சட்டி எல்லாத்தையும் தண்ணி மேலே வைப்போம்ல, அந்த மாதிரி லைனாக பாருங்க. ஃபுல்லாக வடச்சட்டி, குக்கரு, அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் நேற்று வரைக்கும் இதில் பிடிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்னென்னா அரிசி டப்பாவையும் தண்ணி பிடிக்க வச்சிட்டோம். பூரா எல்லாம் சாக்கில் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. எல்லாம் சாக்கில் போட்டு வச்சுட்டு அரிசி டப்பாலையும் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டோம். இங்கே பாருங்க, அங்கே 2 டப்பாவில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்குமா, வெளியில் ஒரு ஈயக்குண்டாவில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்குமா. இங்கே பாருங்க பருப்பு டப்பா, அதையெல்லாம் கூட வடச்சட்டி. ஏன்னா வீட்டில் இவ்வளோ தான் பாத்திரம் இருந்துச்சு. எவ்வளோ என்னென்ன பாத்திரம் இருக்கோ எல்லா பாத்திரத்துலேயும் வந்து தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இப்போ பாருங்க 1/2 ட்ரம்மு தான் வந்துச்சு, அதுக்குள்ளே தண்ணி நின்று போச்சு. இப்போ வந்து துணியெல்லாம் துவைக்கல, இப்போதைக்கு வந்த தண்ணியில் விலைக்கு கழுவி தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இனி இது வந்து விடிய வரைக்கும் இதுதான். காலையில் 7-8 மணிக்கு தான் அந்த தண்ணி போட்டு விடுவாங்க. அது ஒரு 1/2 மணி நேரம் வரும். அந்த கிளவி பைப்பில் தண்ணியோட கமாண்டு பண்ணி கண்டிப்பாக தண்ணி விடணும், சரிங்களா? அது எங்கள் பில்டிங்கில் இருக்கிற ஒரு கிளவியனால் இவ்வளோ பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது. தண்ணி பிரச்சனை இருக்குது, போரில் தண்ணி இல்லை. இருந்தாலும் ஒரு 50% தண்ணி பிரச்சனை, 50% இந்த கிளவினால் ஒரு பிரச்சனை. மோட்டரை வேறு பூட்டி வச்சுட்டு பெரிய தொல்லை. ஹவுஸ் ஓனர்கிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. அது மீறி கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா ஊட்ட காலி பண்ணிட்டுருவாங்க. நாக்பூரில் சட்டிவாணி தூக்கிட்டு நம்மளால கிளம்ப முடியாதுங்க. வந்தால் வந்த இடத்துல இருந்துடணும்னு நினைக்கிறோம். நாங்களும் எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமே கடைசியில் பார்த்தா தண்ணி பிரச்சனை. டிப்ரெஷன் பெரிய டிப்ரெஷன்லேயும் இப்போ தண்ணி பிரச்சனை தான் பெரிய டிப்ரெஷனாக இருக்குது. சரிங்க, என்ன பண்ணுறது, புலம்பி தீத்தாச்சு. வீடியோலாம் வந்து போட முடியல, இனி போடுவோம். காவேரி குறுக்க அணை கட்டினீங்கல்ல, தண்ணி பிரச்சனை. அது நம்ம ஊர் தண்ணி பிரச்சனைங்க, இது நாக்பூர் தண்ணி பிரச்சனை.